என்னால் நீந்த முடியாது, எனக்கு நீந்த தெரியாது, என்னால் நீந்த முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஸ்விம். ஐ காண்ட் ஸ்விம். ஓகேவா? ஸோ நீ பேசுகிறது சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஹியர் யூ. ஐ காண்ட் ஹியர் யூ. என்னால் இப்போ பேச முடியாது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் டாக் நவ். ஐ காண்ட் டாக் நவ். இது நீ தான் பண்ணனு என்னால் நம்பவே முடியல, உனக்கு இவ்வளோ திறமையா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் பிலீவ் யூ டிட் தேட். ஐ காண்ட் பிலீவ் யூ டிட் தேட். அவனால் அதை தனியாக பண்ண முடியாது, நிறைய பேர் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி காண்ட் டூ தட் பை ஹிம்செல்ஃப். ஹி காண்ட் டூ தட் பை ஹிம்செல்ஃப். என்னால் உன்னுடைய பெயரை ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியவில்லை. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ரிமெம்பர் யோர் நேம். இது மாதிரி இன்னும் நிறைய சென்டென்சஸை கீழே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.